ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புடலங்காய் முட்டை கறி. இது சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், எண்ணெய் நல்லா சூடானோன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா. நான் 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. லைட்டாக இதை வதக்கிட்டு நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். அது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம். அதை நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கினோன்னே இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது வதங்கட்டும். புடலங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வேக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. புடலங்காவை இதில் போட்டுடலாம். இப்போ புடலங்காவை நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ எந்த தண்ணியும் தெளிக்க வேணாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் புடலங்காவை மூடி வச்சிடலாம். அதோட தண்ணியிலேயே நல்லா கொஞ்சம் குக் ஆகும். தண்ணிலாம் வெளியே வந்துடும். ஒரு 3 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான முட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வேகட்டும். 3 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி புடலங்காயில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ லைட்டாக போட்டுட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. புடலங்காவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை. பட் புடலங்காலே அந்த தண்ணித்தன்மை இருக்குது. ஸோ அதில் இருக்க வாட்டர்லேயே இது கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புடலங்காய்க்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். ஆல்ரெடி இது கால்வாசி குக் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சமாக ஒரு கையில் எடுத்து லைட்டாக எல்லா பக்கமும் இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தெளித்து விட்டுருங்க. பாருங்கள், இதை தெளித்து விட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் குக் பண்ண விடலாம். புடலங்காவோட அந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும். அது நல்லா ட்ரை ஆகி வரணும். நம்மளுக்கு தண்ணிலாம் போயிட்டு ட்ரையான ஒரு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் இதை மூடி வச்சு குக் பண்ணலாம். எனக்கு 4லேருந்து 5 நிமிஷம் ஆச்சு. ஸோ நீங்கள் 4 to 5 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரா ஸ்மெல் போகணும். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட புடலங்காயில் அந்த தண்ணிலாம் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட இல்லை. நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிக்கோங்க. புடலங்காவை ஜஸ்ட் இந்த மாதிரி கரண்டியில் குத்தி விட்டால் அது உடையணும். ஸோ வெந்துடுச்சு. இந்த மாதிரி புடலங்காவெலாம் ஓரமாக வச்சுட்டு சென்டராக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றிடலாம். இல்லை நீங்கள் இது கூட பண்ணாமல் தனியாக முட்டையை பொடி மாஸ் மாதிரி பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆல்ரெடி நம்ம முட்டையில் உப்பெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை நல்லா குக் பண்ண வேண்டியதான். இதை ஆட் பண்ணிவிட்டு உடனே புடலங்காவோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் அதை ஒட்டிக்கிட்டு சரியாக குக் ஆகாமல் முட்டையோட அந்த பச்சை ஸ்மெல் நம்மளுக்கு வரும். அதனால ஃபஸ்ட்டு இந்த முட்டையை மட்டும் இந்த மாதிரி நடுவில் ஊற்றிட்டு அதை கொஞ்சமாக குக் பண்ணிக்கலாம். இந்த முட்டையோட தண்ணி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மாறி லைட்டாக ஹாஃப் குக் ஆனோன்னே நம்ம புடலங்காவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் முட்டை குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புடலங்காவோட கொஞ்சம் கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை அப்படியே மிதமான சூட்டில்
நம்ம குக் பண்ணலாம். முட்டை ஃபுல்லாக குக் ஆகணும், கொஞ்சம் கூட பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இது குக் ஆகி நல்லா ட்ரை ஆகணும். உங்களுக்கு காரம் பத்தலை, 2 பச்சை மிளகா அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக பெப்பர் பவுடரை நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. நான் இதில் அது பண்ணலை, ஏன்னா எனக்கு பச்சை மிளகாவே போதும். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா லாஸ்ட்டாக மிளகுத்தூளை லைட்டாக தூவி விட்டுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், முட்டை நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டே இருக்கும்போது அதோட ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு, கொஞ்சம் கூட தண்ணியாக இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வேணால் பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பவுலில் மாற்றிடலாம். நம்மளோட புடலங்காய் முட்டைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸி, ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.